நூற்றுக்கணக்கான ஈரானிய கப்பல்களை கைப்பற்றுகின்ற புதிய நடவடிக்கையொன்றில் அமெரிக்கா ஈடுபட இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. நூற்றுக்கணக்கான ஈரானிய கப்பல்களை அமெரிக்காவால் எப்படி கைப்பற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் பெரிய சண்டையெல்லாம் உருவாகும் என்று கேட்டிங்கன்னு சொன்னால் எந்த விதமான சண்டையும் இல்லாமல் அவ்வளவு பெருந்தொகையான கப்பல்களை கைப்பற்றுவதற்கு அமெரிக்கா ஒரு திட்டத்தை வகுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். இன்று லெபனானில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பிரெஞ்சு இராணுவ வீரர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். மேலும் 3 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அது குறித்த விவரங்களையும் அமெரிக்காவினால் ஒரு புதிய ப்ரொபோசல் ஒன்று, புதிய சமாதான முன்மொழிவு ஒன்று ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை அவர்கள் பரிசீலனை செய்து வருவதாகவும் இன்னும் ஒரு தகவல் தெரிவிக்கின்றது. எனவே இந்த அனைத்து செய்திகளையும் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். ஈரானுக்கு சொந்தமான நூற்றுக்கணக்கான கப்பல்களை அமெரிக்கா கைப்பற்ற போகிறது. இதுதான் இப்ப அமெரிக்காவினுடைய புதிய திட்டம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வரும் ஓரிரு நாட்களில் இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி, அப்ப ஈரானுக்கு சொந்தமான நூற்றுக்கணக்கான கப்பல்கள் என்று சொன்னா எங்க வச்சு அந்த கப்பல்கள் கைப்பற்றப்படும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா பாரசீக வளைகுடாலேயோ அல்லது ஹோமுஸ் நீரிணை பக்கமோ அந்த பக்கமே கிடையாது. இது உலகம் முழுக்க இந்த நடவடிக்கையை அமெரிக்கா ஆரம்பிக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நடவடிக்கையில் பெற்றும் எண்ணிக்கையில் அமெரிக்க இராணுவத்தை ஈடுபடுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்காம். உங்களுக்கு தெரியும், மத்திய கிழக்கில் ஈரானை சுற்றி இருக்கின்ற சகல பகுதிகளிலும் நடவடிக்கையில் ஈடுபடுற அமெரிக்க இராணுவம் எதன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம், அதாவது சென்ட்ரல் கொமாண்ட் என்று சொல்றது, சென்ட்கொம் என்று சொல்லி சுருக்கமாக சொல்றது, அவர்கள் தான் இந்த மத்திய கிழக்கு நடவடிக்கைகளுக்கு பொறுப்பு. இப்ப அவர்களோட சேர்ந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு அணி ஒன்று சேர்ந்து கொள்ள போதாம். அதனுடைய பேர் என்ன சொன்னா இந்தோ பசிபிக் கொமாண்ட். இந்தோ பசிபிக் கொமாண்ட் அவர்களும் இந்த உலகத்தினுடைய இன்னும் ஒரு பகுதியை பெற்றும் ஏரியா ஒன்றை தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த 2 அணியும் சேர்ந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சகல ஈரானிய கப்பல்களையும் சோதனை செய்ய போகின்றார்களாம். அதாவது இன்னும் விளக்கமாக சொல்றதா இருந்தா, ஈரானுக்கு சொந்தமான கப்பல்கள், ஈரானிய கொடியுடன் போகக்கூடிய கப்பல்கள் எல்லாத்தையும் இந்த உலகத்தினுடைய எந்த மூலையில எந்த கடல்ல போனாலுமே அமெரிக்க இராணுவம் அதை வழிமறித்து அதற்குள்ள இறங்கி சோதனை நடவடிக்கையில் ஈடுபட இருப்பதாக இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக அமெரிக்க இராணுவம் கப்பலுக்குள்ள இறங்கும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப நிறைய கப்பல்கள் அமெரிக்காவால் தடை செய்யப்பட்டிருக்குது. ஈரானுக்கு சொந்தமான நூற்றுக்கணக்கான கப்பல்கள் அமெரிக்காவால் தடை செய்யப்பட்டிருக்குது. ஆனாலும் கூட அந்த தடை செய்யப்பட்ட நூற்றுக்கணக்கான கப்பல்கள் இந்த உலகம் முழுக்க வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. எரிபொருளை ஏற்றி இறக்கிறது, மசகு எண்ணெயை ஏற்றி இறக்கிறது, இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறேன்னு சொல்லியும், அதிலே மிக முக்கியமாக இந்த கப்பல்களை கண்காணிக்கிற கருவிகள் இருக்கு தானே, அது சேட்டலைட்டாக இருக்கலாம், ஜிபிஎஸ் ஆக இருக்கலாம், இந்த மாதிரியான கருவிகளை ஜாம் பண்ணி எல்லாத்தையும் அந்த உச்சி கொண்டு போறோம்னு சொல்லுவோம். அதே மாதிரி உச்சி கொண்டு போய் அந்த சிக்னல் எல்லாத்தையும் ஜாம் பண்ணி கொண்டு போய் இந்த உலகத்தின் நிறைய இடங்களில் எரிபொருளை விநியோகம் செய்கிறது என்று சொல்லி, ஈரான்ல இருந்து எரிபொருட்களை ஏற்றி கொண்டே விநியோகம் செய்கிறார்கள் என்று சொல்லி இந்த சந்தேகம் நீண்ட காலமாகவே அமெரிக்காவுக்கு இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், இதுக்கு முதல் போட்ட காணொலிகள் எல்லாம் இது சம்பந்தமாக விரிவாக சொல்லியிருந்தேன் நான். இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 கப்பல்கள் திடீரென்று சேட்டலைட்ல இருந்து மறைந்தன. அதாவது 5 கப்பல்கள் பாரசீக வளைகுடா பகுதியிலையும் அதுக்கு வெளியில் ஹோமுஸ் நீரிணைக்கு வெளியில் இன்னும் ஒரு 5 கப்பல்களும் திடீரென்று காணாமல் போகின. அதாவது ஒருக்கா பார்த்தா சேட்டலைட்டில் தெரியுது, பிறகு பார்த்தா சேட்டலைட்டில் காணல. எப்படி மாயமாக மறைஞ்சது, எப்படி மர்மமாக மறைஞ்சது தெரியாமல் இருந்தது. இது சம்பந்தமான ஒரு செய்தி தொகுப்பு நேற்று போட்ட காணொலியில் நான் விரிவாக விளக்கமாக சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னும் ஒரு 11 டேங்கர்ஸ் ஈரானுக்கு சொந்தமான டேங்கர்ஸ் ஈரானிலிருந்து வெளிக்கிட்டு மலேசியாவுக்கு போயிட்டு, மலேசியாவில் ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கான் இருக்கு தானே, அந்த பகுதிகளில் தரித்து நிற்கின்றன, ஆங்கர் பண்ணி நங்கூரமிட்டு நிற்கின்றன என்று சொல்லி ஏற்கனவே இன்னும் ஒரு காணொலியிலேயும் சொல்லியிருந்தேன். ஸோ இதே மாதிரி நிறைய கப்பல்கள் நிறைய ஆயில் டேங்கர்ஸ் ஈரானுக்கு சொந்தமானது எல்லாமே எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் தாராளமாக வியாபார நடவடிக்கையில் ஈடுபடுகின்றன. இது எப்படி நடக்குது, எப்படி சாத்தியம் என்று சொல்லி அமெரிக்காவுக்கே ஒரு குழப்பமாக இருக்காம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எந்த கடல்ல எந்த கால்வாயில் போனாலும் சரிதான், எல்லா கப்பல்களும் சோதனையிடப்பட்டு அந்த கப்பல்களுக்குள்ள அமெரிக்காவினுடைய விசேட அதிரடி படை, சிறப்பு பயிற்சி பெற்ற இராணுவம் இறங்கப் போவதாக இந்த செய்தியில் போடப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய பிரபலமான ஊடகம் த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல். இதில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், ஒன்று எரிபொருள் விற்பனை, அதை கட்டுப்படுத்துறது. 2வது ஆயுத புழக்கங்கள், தாராளமாக ஆயுதங்கள்
ஈரானை நோக்கியும் கொண்டு செல்லப்படுதாம், ஈரானிலிருந்து வெளியிலேயும் கொண்டு செல்லப்படுதாம். மிக முக்கியமாக ஈரானால் இயக்கப்படுற குழுக்கள் இருக்குத்தானே, இப்போ உதாரணமாக ஜேஎம்எல்ல செய்யப்படுற ஹவுதி குழுக்கள் இருக்குத்தானே, இந்த ஹவுதி குழுக்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி ஆயுதங்கள் வருதுன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஷடோ ஃபிலீட் என்று சொல்கிறது, ஷடோ ஃபிலீட் என்று சொல்லி, அதாவது கப்பல்கள் வந்து மறைமுகமாக செயல்படுறது, அந்த மாதிரியான கப்பல்கள் தான் ஆயுதங்கள் கொண்டு வரப்படுது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே ஒன்று வந்து எரிபொருள் வியாபாரத்தை வந்து கட்டுப்படுத்துறது, ரெண்டாவது வந்து இந்த ஆயுத பரிமாற்றங்களை வந்து கட்டுப்படுத்துறது. இந்த மாதிரியான பல நோக்கங்களை அடிப்படையாக வைத்து இப்படியான ஒரு நடவடிக்கையில் அமெரிக்கா ஈடுபட இருப்பதாக இந்த தகவலில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கை வந்து செயல்படுத்தப்படுமாக இருந்தால் அது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே, மிகப்பெரிய ஒரு விரிசலை வந்து உருவாக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏற்கனவே வந்து பேச்சுவார்த்தைகள் நடக்குமா நடக்காதா, இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்குமா, இரண்டு நாடுகளுக்கும் இடையில வந்து ஒப்பந்தம் பெறுமா, என்ன நடக்கும் என்று சொல்லி ஒரு பாரிய குழப்பத்தில் இருக்குது. அப்படியான பின்னணியில் வந்து இப்படியான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் இப்போ என்ன பிரச்சனை சொன்னால் நூற்றுக்கணக்கான ஈரானிய கப்பல்கள் போகுது. அமெரிக்கா வந்து என்ன சொல்லுது, ஏற்கனவே இது எங்களோட நாட்டில் வந்து தடை செய்யப்பட்ட கப்பல்கள், சர்வதேச கடல் பயணத்தை வந்து மேற்கொள்ள முடியாது, தடை செய்யப்பட்ட கப்பல்கள் என்று சொல்லி அதை செக் பண்ணி அதை கைப்பற்ற முடியுமாம், கைப்பற்ற நடவடிக்கையிலே வந்து ஈடுபடப்போதுன்னு சொல்லி. எனவே அமெரிக்கா வந்து சர்வதேச சட்டங்களை காட்டி இப்படியான ஒரு நடவடிக்கையில் வந்து ஈடுபட முடியும். அப்படி வந்து சந்தேகத்துக்கிடமான கப்பல்களை வந்து கைப்பற்றவும் முடியும். ஏனென்று சொன்னால் அந்த கப்பல்களை வந்து இப்போ ஈரானிய இராணுவமாக இருக்க போகுது இல்லைத்தானே, இப்போ இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இருக்குமா இல்லைத்தானே, அது வந்து நிராயுத பாணிகளாக போகக்கூடிய கப்பல்கள் தான், ஆனால் தடை செய்யப்பட்ட கப்பல்கள். எனவே ஒரே நேரத்தில் வந்து ஏராளமான கப்பல்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமாக அமெரிக்காவினுடைய இராணுவ தளபதி ஜெனரல் டான் கெய்ன் வந்து ஏற்கனவே இந்த தகவலை சொல்லியிருந்தார். வியாழக்கிழமை ஒரு சந்திப்பில் வந்து சொல்லியிருந்தவர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை மாளிகையினுடைய பேச்சாளர் ஒருவரும் இதனை உறுதிப்படுத்தி இருப்பதாக இந்த செய்தியில் வந்து போடப்பட்டிருக்கிறது. எனவே இப்படியான ஒரு நடவடிக்கை ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால் அது ஈரானுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கிறதா தான் இருக்கும். ஈரானுக்கு இன்னும் நெருக்கடியை கொடுக்கணும், பொருளாதார நெருக்கடியை கொடுக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த நடவடிக்கை வந்து ஆரம்பிக்கப்படுது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா வந்து ஈரான் மேலே நடத்தின தாக்குதலுக்கு வந்து ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்று சொல்லி ஒரு பேர் வச்சிருந்தது. இதுக்கு வந்து எக்கனாமிக் ஃபியூரி என்று சொல்லி பேர் வைக்கப்பட்டிருக்காம். எக்கனாமிக் ஃபியூரி என்று சொல்லி, ஆஃப்கோர்ஸ் இந்த பிளாக்கேட்டருக்கு தானே இந்த ஹோமோஸ் நீரிணைக்கு போகிற கப்பல்களை வந்து தடுக்கிற அந்த முற்றுகை, அதுக்கும் வந்து எக்கனாமிக் ஃபியூரி என்று தான் பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நடவடிக்கை மிக விரைவில் அமெரிக்க படைகளால் வந்து ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லியும் அது ஈரானுக்கு கடும் நெருக்கடியை கொடுக்கும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு நல்ல ஒரு ஒப்பந்தம் வாரத்துக்கான சமீட்சை தென்படுற மாதிரியே தெரியல. எனவே என்னதான் நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். லெபனானில் இன்று நடத்தப்பட்ட தாக்குதலில் பிரெஞ்சு ராணுவ வீரர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். மேலும் 3 பிரெஞ்சு ராணுவ வீரர்கள் வந்து காயமடைந்திருக்கிறார்கள். இது வந்து தெற்கு லெபனான் பகுதியில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு யார் பொறுப்பு என்று சொல்லி உறுதியாக தெரியாவிட்டாலும் பெரும்பாலும் ஹெஸ்புல்லா அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் இந்த பிரெஞ்சு ராணுவ வீரர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி சில பிரெஞ்சு ஊடகங்களில் வந்து செய்திகள் போடப்பட்டிருக்கின்றன. இது சம்பந்தமாக ஹெஸ்புல்லா அமைப்பு தங்களுடைய மறுப்பு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். தாங்கள் எந்த விதமான தாக்குதலையும் நடத்தவில்லை என்று சொல்லி அவர்கள் மறுப்பு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் தெற்கு லெபனான் பகுதியில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வீதியோரமாக அங்கே இருந்த குண்டுகள், அந்த புதைக்கி வைக்கப்பட்டிருந்த கண்ணி வடிகள், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கிளியர் பண்ண தானே வேணும், ஏன்னா பொதுமக்களுடைய போக்குவரத்துக்காக. அப்போ அதை வந்து கிளியர் பண்ணுற நடவடிக்கையில் வந்து இந்த பிரெஞ்சு ராணுவ வீரர்கள் ஈடுபட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அவர்கள் மீது தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு என்று சொல்லி. உங்களுக்கு தெரியும், லெபனானில் வந்து பல பகுதிகளில் வந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமைதி படையினர், பீஸ் கீப்பர்ஸ் என்று சொல்லுவோம், அவர்கள் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். அதில் வந்து பல நாட்டு இராணுவ வீரர்களும் இருக்கிறார்கள். அண்மையில் கூட இந்தோனேசியாவை சேர்ந்த சில இராணுவ வீரர்கள் வந்து கொல்லப்பட்டிருந்தார்கள். அவர்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று சனிக்கிழமை காலை, அதுவும் போர் நிறுத்த காலத்தில் வந்து இப்படியான ஒரு தாக்குதல் நடந்தது பெரும் அதிர்வலைகளை வந்து உருவாக்கி இருக்கிறது. இதில் வந்து கொல்லப்பட்ட பிரெஞ்சு ராணுவ வீரருடைய பேர் வந்து ஃப்ளோரியன் மொண்டாரியோ என பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் தகவல் வெளியிட்டிருக்கிறார். இவர் வந்து பரசூட் அணியினுடைய, அதாவது 17வது பரசூட் அணியினுடைய ஒரு வீரர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெபனானில் செயல்படுகின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த அமைதி காக்கும் படை இருக்குது தானே, அவர்களுக்கு வந்து ஒரு சிறப்பு பேர் ஒன்று இருக்குது, யூனிஃபில் என்று சொல்லி சொல்கிறது. எனவே யூனிஃபில்லை சேர்ந்த ஒரு பிரெஞ்சு வீரர் இன்று கொல்லப்பட்டுள்ளார். எனவே மத்திய கிழக்கிலிருந்து வர செய்திகளை பார்க்கக்குள்ள நல்ல சகுனம் எதுவும் தென்படுற மாதிரி தெரியல. எனவே மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.